ப்ளஸ் வளைகுடா நாரில் வந்து போருன்னு வந்தாலே நம்ம வந்து அதிகமாக பேசக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா கச்சா எண்ணெய். கச்சா எண்ணெய் வந்து விலை உயர்வு அதிகமாகிடும், இதனால் வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து அதிகமாகும் அப்படின்றத பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த கச்சா எண்ணெய்ன்றதை வந்து வளைகுடா நாடுகள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அவர்கள் வந்து ஒரு கூட்டமைப்பு வந்து ஒபக் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்கிறாங்க. அந்த கூட்டமைப்பு தான் என்ன பண்ணும், அந்த பேரலோட ஒரு பீப்பா பேரலோட விலையை வந்து நிர்ணயிக்கக்கூடியது. அவர்கள் எல்லாமே ஒன்று கூடி என்ன வந்து விலையை வைக்கிறாங்களோ அதுதான் வந்து உலகத்தில் அந்த கச்சா எண்ணெயோட விலை. ஸோ இவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பூமியில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய எண்ணெயை பைப்பு போட்டு உறிஞ்சி, அந்த டெக்னாலஜி கூட அவர்களுக்கு கிடையாது. அதை வந்து கொடுக்கக்கூடியது அமெரிக்கா, அதேமாரி வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ். அவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த டெக்னாலஜி அவர்களுக்கு கொடுத்து அந்த எண்ணெயை இலவசமாக கிடைக்கக்கூடிய எண்ணெயை எடுத்து வெளி சந்தையில் வந்து விற்கிறாங்க. இந்த எண்ணெயை எடுக்கிறதுக்கு ஒரு பீப்பாய்க்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்னு பார்த்தீங்கனாலே வந்து கம்மி தான். அதை வந்து அவர்கள் $30 வந்து ஒரு பீப்பாயை கொடுக்கலாம். ஆனால் அப்படி $30 கொடுக்காத அவர்கள் சாதாரண டைம்லேயே, எந்த ஒரு பிரச்சனையும் உலகத்தில் இல்லாத டைம்லேயே எவ்வளோ கொடுக்குறாங்க, ஒரு பேரல் வந்து $70 கொடுக்குறாங்க. இதையே வந்து அசாதாரணமான சூழ்நிலை, இப்போ இந்தமாரி போர் மாதிரி சூழலில் வந்து பார்த்திங்கன்னா 100, 110, 120 அப்படின்ற மாதிரி அவர்கள் வந்து இஷ்டம் போல் விலை ஏற்றிக்கிறாங்க. காரணம் வந்து உற்பத்தி குறைவு, அதனால் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து வைக்கிறது தான் விலை. அதை நிர்ணயிக்கிறது வந்து இந்த ஓபக்குன்னக்கூடிய நாடுகள். ஸோ இப்போ இவர்களெல்லாம் வந்து பூமியில் இலவசமாக கிடைக்கக்கூடிய அந்த பெட்ரோல், அந்த இப்போ கச்சா எண்ணெய்க்கு வந்து விலை நிர்ணயிக்கிற போது அவர்களுக்கு வந்து உணவு தேவை. அந்த எண்ணெயை வந்து அவர்களால் வந்து குடித்து உயிர் வாழ முடியாது. அவர்கள் வந்து உயிர் வாழணும்னா உணவு தேவை. ப்ரைமாக பார்த்திங்கன்னா வந்து அரிசி, கோதுமை, காய்கறி இதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள். குறிப்பாக வந்து அரிசி வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா, இந்தியா, இலங்கை, இந்தமாரி நாடுகள், பாகிஸ்தான், இந்தமாரி நாடுகள்லாம் வந்து அரிசி உற்பத்தி பண்ண நாடுகள்லாம் ஒரு கூட்டமைப்பை வச்சு அரிசியோட விலையை வந்து ஏன் நிர்ணயிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொஷின் வந்து இப்போ ரைஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா, இப்போ அரிசி உற்பத்தி பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நிலத்தை வந்து உழுது அதை வந்து பதமாக்கி அதுக்கப்புறம் வந்து விதை விட்டு அது விளைஞ்சி வர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து 3லேருந்து 6 மாதம் ஆகும். பயிரோட அந்த இதை பொறுத்து, அந்த பீரியடை பொறுத்து ஒரு காலம். சில குறுவை பயிரெலாம் வந்து 90 to 100 டேஸ் வரும். சம்பா பயிர் வந்து 120 டேஸ் கிட்டத்தட்ட வரும் கல்டிவேட் ஆகி வர்றதுக்கு. ஸோ இந்தமாரி இவ்வளோ காலம் வந்து அதை தண்ணீர் விட்டு வளர்த்து உரம் போட்டு குறிப்பிட்ட காலம் கஷ்டப்பட்டு நாம் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அரிசியை வந்து அவர்கள் வந்து ரொம்ப மலிவாக வந்து விலைக்கு வாங்கிக்கிறாங்க. இந்த மலிவாக விலைக்கு வாங்கிக்கிட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய அந்த பெட்ரோலு, அந்த குருடாயில் வந்து அளவுக்கு அதிகமான விலையில் விற்கிறாங்க. அநியாயத்துக்கு விற்கிறாங்கன்னே சொல்லலாம். ஸோ இதேமாரி அவர்கள் வந்து அந்த எண்ணெய்க்கு வந்து விலை நிர்ணயம் பண்ணுற மாதிரி நாம் உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த அரிசிகளுக்கு நாம் ஏன் வந்து விலை நிர்ணயிக்கக்கூடாது? இப்படி விலை நிர்ணயிக்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணக்கூடிய அரிசியை வந்து அவர்களுக்கு ஏன் ரொம்ப சீப்பான ரேட்டை கொடுக்கணும்? இதிலே வந்து கத்தார் மாதிரி நாடுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் வந்து சொகுசாக வாழணும்னா பேரல் வந்து $150 விற்கணும், தயவுசெய்து இதோட விலையை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம சொகுசாக இருக்கலாம் அப்படின்ட்டு அவன் வேறு வந்து ரொம்ப டிமாண்ட் வைக்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு கருணையே இல்லாத ஒரு நாடுகள் இருக்கிற நாடுகள் வந்து நிர்ணயிக்கக்கூடிய விலையை நாம் வந்து நம்மளோட அரிசியில் ஏன் நிர்ணயிக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட கேள்வி. இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப உன்னிப்பாவோ இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டாலோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஆயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நம்மளால் வந்து ஆயில் வந்து அட்லீஸ்ட் வந்து உலக நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு ஆயில் கிடைக்கலாம் கூட நம்மளோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு கேஸோ இல்லை ஆயிலோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் மெனக்கடணும். நிறைய இடத்துல வந்து படிமங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆனால் அவர்களால் வந்து அரிசியோ கோதுமையோ காய்கறியோ வந்து விளைவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்தமாரி ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு இருக்கக்குள்ள அவர்கள் வந்து அந்த எண்ணெய்க்கு விலை வைக்கிற மாதிரி நாமளும் வந்து நம்ம அரிசிக்கோ காய்கறிக்கோ வந்து ஒரு கூட்டமைப்பு வச்சு விலை வைத்து அவர்களுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லாத ஒரு பட்சத்தில் அவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த குருடாயில் வந்து ஒரு நார்மலாக ஒரு நியாயமான ரேட்டுக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அரிசி உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள், அதுக்கப்புறம் காய்கறி உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள், மற்ற உணவு தானியங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்திச்சாதான் இவர்களோட கொட்டத்தை அடக்க முடியும். பார்ப்போம். ஜெய்ஹிந்த். மீண்டும் ஒரு பதிவில் இந்தமாரி ஒரு விஷயங்களை விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.